ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நான் வந்து ஒரு ஜிபே நம்பர் கொடுத்துருந்தேன் அன்னதானத்துக்காக. அதில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி டவுட்டு கேட்குறீங்க. எங்கள் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வண்டியில் போய்கிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு நானும் மாத்திரை போட்டுட்டு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன். அந்த நம்பர் வந்து கொடுத்தது ஒரு அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு சொல்கிறது தான் கொடுத்தேன். அது நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கார நம்பர் ஃபோன் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு டவுட்டு கேட்குறதுக்காக அதுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வியாபாரிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஃபோன் வரும். முக்கியமான ஃபோன் வந்து தவிர்த்து போகிற மாதிரி இருக்குது. அதனால் தயவு செஞ்சு அந்த நம்பருக்கு யாரும் டவுட்டு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணாதீங்க. சரி, இன்றைக்கி வீடியோவில் ஓயாமல் நீங்கள் டவுட்டு கேட்குறதுனால ஒரே வீடியோவாக நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ தான் இது. யூடியூப்பில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் மானிட்டேஷன் கிடைக்காது, என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யூடியூப்பில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மானிட்டேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது தம்ப்நெயிலுக்காக இமேஜஸ் எங்கே இருந்தாவது எடுத்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாலோ, அல்லது ஒரு வீடியோ கண்டென்ட்டுக்காக சில வீடியோக்களை வேறு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து எடுத்து நீங்கள் அதை அப்படியே உங்கள் சேனலில் உங்களுடைய உழைப்பு இல்லாமல் அப்படியே நீங்கள் போட்டாலோ உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணி போடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலுக்காக எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக தான் இருக்கணும். இல்லை நீங்கள் கூகுள்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா எடுக்கலாம், ஆனால் அதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கூகுள்லேருந்து ஒரு பிக்சர் எடுக்கிறீங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டிப்ஸு வீடியோ போட்டிருந்தேன், எலி வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க என்னெல்லாம் செய்யலான்ட்டு. நான் வந்து அந்த வீடியோவில் அந்த பிக்சர்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த பிக்சர்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் தான் எடுத்தேன். ஆனால் இன்னொன்று அதில் அதை நீங்கள் அந்த பிக்சரை வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது ஒரு கூகுளில் ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடி நம்பர் இருக்கும். இப்போ யூடியூப்பில் இப்போ நான் இந்த வீடியோ பேசி நான் போடுறேன்ல, இதுக்குன்னு ஒரு ஐடி யூடியூப்பில் க்ரியேட் ஆயிரும், ஐடி நம்பர். இப்போ நீங்கள் கூகுள்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே உங்கள் வீடியோவிலையோ இல்லை உங்கள் தம்ப்நெயிலையோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது லைசன்ஸ் ப்ராப்ளமாக மாறிடும். இல்லைன்னா யூடியூப்லேருந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்னு கொடுத்துருவாங்க. மானிட்டேஷன் ஆகாத சேனலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்னு வரும். மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்தால் அதுக்குமே ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்ட்டு மானிட்டேஷன் கேன்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டு போட்டு நம்ம வந்து வீடியோ வந்து போக வச்சு வாட்சவர் கொண்டு வந்து வச்சுருப்போம். அதில் வந்து நம்ம எப்படி அந்த இமேஜஸ் அந்த வீடியோஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு முழுக்க வீடியோஸை உங்கள் வீடியோஸில் யூஸ் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை வராது. ஆனால் பிக்சர்ஸை உங்கள் வீடியோஸ்லேயோ தம்ப்நெயிலையோ யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இன்சாட் ஆப் தாங்க யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கக்கா எடிட்டிங்குக்கு? நான் வந்து சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 2 வருஷமாக ஒரே ஆப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன். இன்சாட் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் அந்த கைன் மாஸ்டர் இதெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் அந்த VN அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நான் அதில் எதுலேயுமே எடிட் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது. நான் கற்றுக்கிட்டது இது மட்டும்தான். இதிலையே தாங்க நான் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம கூகுளில் இருந்தோ இல்லை இன்ஸ்டாகிராமில் இருந்தோ இல்லை ஃபேஸ்புக்கில் இருந்தோ ஒரு வந்து பிக்சர்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாட்லேயே நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணுறது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடிட் பண்ணுறது வந்து இருக்கும். அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுற இடத்துல தம்ப்நெயில் மேக்கர்னு இருக்கும். கீழே அதில் வந்து எழுதியிருக்காது, தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா யூடியூப் சைஸ் எல்லாம் அதில் இருக்கும். நம்ம வேணுங்கிற சைஸுக்கு மாற்றிக்கலாம். யூடியூப் சைஸுங்கிறது யூடியூப் சிம்பல் போட்டு, யூடியூப் இருக்குல்ல செவ்வகமாக போட்டு உள்ள முக்கோணம் மாதிரி இருக்கும்ல யூடியூப்பு ப்ரொஃபைல், அது மாதிரி போட்டு கீழே அந்த சைஸுக்கு இருக்கும். நீங்கள் வந்து அந்த சைஸுக்கு மாற்றி வச்சுக்கிட்டு இப்போ பிக்சரை நம்ம கட் அவுட்டு கொடுக்கணும். கட் அவுட்டுங்கிறது இப்போது ஒரு கார் இருக்குது, காரை வந்து கூகுள்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா
அந்த கார் வந்து அப்படியே இருக்கும். அது ஒரு ஐடி கிரியேட் ஆகிருக்கும் கூகுளில். அந்த ஐடியோடையே நீங்கள் போடும்போது காப்பிரைட் இஷ்யூவோ காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கோ எதுனாலும் கூகுள் சைட்லேருந்து அந்த பிக்சரை பதிவிட்டவங்களுக்கு மெயில் போகும். அவங்க வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இப்போ நம்ம அந்த பிக்சரை கட் அவுட் கொடுக்கணும். கட் அவுட் கொடுத்தீங்கன்னா அந்த கார் மட்டும் தனியாக வந்துடும். இப்போ நான் இப்படி உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா புல்லு, மரம், அந்த ஆடு மாடு எல்லாமே இருக்கும். நான் கட் அவுட் கொடுக்கும்போது என் ஃபோட்டோ மட்டும் தனியாக வந்துடும். பேக்ரவுண்ட் எல்லாமே டெலீட் ஆயிரும். இப்போ நம்ம அந்த காரை கூகுளிலேருந்து எடுத்த காரை கட் அவுட் கொடுத்தோம்னா அந்த கார் தனியாக வந்துடும். இப்போ அதை நம்ம சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கூகுளிலேருந்து எடுத்த அந்த ஐடி நம்பர் போயிடும். புதுசாக நம்ம இப்போ இன்ஸ்டாட்டில் க்ரியேட் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து தனியாக ஒரு ஐடி நம்பர் க்ரியேட் ஆயிரும். இப்போ இது யாரோட ஃபோட்டோனா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக அது மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எடுத்த அந்த காரை உங்களுடைய வீடியோஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வீடியோக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பிக்சர்ஸ் மட்டுமே இருக்கக்கூடாது. பேக்ரவுண்டில் உங்களுடைய வாய்ஸ் இருக்கணும், இல்லை ஒரு ஓரமாக உங்களுடைய வீடியோக்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து அந்த ஒரு டிப்ஸு வீடியோவில் எலியை வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நான் காமிச்சிருப்பேன். 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ அந்த எலி படத்தோட நிறைய பிக்சர்ஸாக காமிச்சிருப்பேன். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 6 நிமிஷம் நான் அந்த 2 நிமிஷமும் என்னுடைய வாய்ஸ் ஓவர் வரும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 6 நிமிஷம் என்னுடைய வீடியோ வந்து அப்படியே அதில் கண்டினியூவாக வரும். இப்படி வரும்போது நம்ம இன்ஸ்டாட்டில் எடிட் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி போடும்போது இப்போ நம்ம அது நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டாக மாறிடும். சரி, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா, ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்க. ஒரு ஷார்ட்ஸு இன்னொரு சேனல்லேருந்து எடுத்து அதை உங்கள் சேனலில் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்க. இப்படி போடணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பாடமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னோடய வீடியோவை ஒருத்தவங்க எடுத்து ஷார்ட்ஸில் இருக்குது, நான் பேசின விவசாயத்தை எடுத்து நீங்கள் உங்கள் சேனலில் போட போகிறீங்க அப்படின்னா, அப்போ தான் நான் பேசுனதை எடுத்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது. நான் காப்பிரைட் கொடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது. ஏன்னா இது ஏற்கனவே எனக்கு ஒரு ஐடி ஒரு சர்வரில் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அதை அப்படியே எடுத்து போடும்போது உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக மானிட்டேஷன் கிடைக்காது. சிலர் என்ன செய்வாங்க, இப்படி பாதி வச்சு என்னோடய வீடியோவை மேலே வச்சு கீழே ஏதாவது அவங்க சமைக்கிறதையோ இல்லை அவங்க வேலை செய்கிறதையோ, அதாவது கையோ ஒரு பொருளோ தெரியக்கூடாது. ஒன்று மேலே என்னுடைய வீடியோ க்ரியேட் ஆகுதா, கீழே உங்களுடைய ஃபேஸ் வந்து அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். மேலே என்னுடைய வீடியோ ஓடுது அப்படின்னா கீழே உங்களுடைய முகம் தெரியணும். இல்லை என்னுடைய வீடியோவை சவுண்ட் இல்லாமல் ஓட விட்டு நீங்கள் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். இப்படிலாம் போட்டிங்க அப்படின்னா தான் ரீயூஸ்டு கண்டென்ட் வராது. இது வந்து 50% தான் வந்து உண்மை. நீங்கள் முழுக்க அதையே நம்பி அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்து போடாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் அதை போடுங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்ட டவுட்டு இந்த மானிட்டேஷன் ப்ராப்ளம். இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. என்னால் கமெண்டில் ரிப்ளை பண்ண முடியலனாலும் அதை ஒரு நாள் வீடியோவில் நாளைக்கு கூட நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.